எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஓனர் எப்படி தன்னுடைய ப்ரொஃபைல் லிங்க்டின்ல டெவலப் பண்ணணும். அதாவது உங்களோட ப்ரொஃபைல் எப்படி வெல் ஆப்டிமைஸ் பண்றது அண்ட் சேம் டைம் எப்படிப்பட்ட கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எப்படி லிங்க்டின் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி B2B பிசினஸ்க்கு லீட் ஜெனரேட் பண்ணணும். இதுதான் நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பிசினஸ் ஓனர் கண்டிப்பா உங்களுக்கான ப்ரொஃபைல் லிங்க்ல நீங்க டெவலப் பண்ணி ஆகணும். பிகாஸ் அங்கதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸோ இல்ல உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கோ இல்ல நீங்க B2B பிசினஸ் லீடு ஜென்ரேட் பண்றதுக்கோ கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும். அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், அதுக்கு ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டு ரூல்ஸ் தான் இருக்கு. அந்த ரெண்டு ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ண வேண்டிய ரெண்டு மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களோட ப்ரொஃபைல ஆப்டிமைசேஷன் பண்றது. அதாவது லிங்க்டின் அல்காரிதம் ஏத்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். செகண்ட் ஒன் கண்டென்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா போவோம். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன். அதாவது நீங்க உங்க ப்ரொஃபைல எப்படி லிங்க்டின்ல நீங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணாலே 50% ஒர்க் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீட் அண்ட் கிளீன் ப்ரொஃபைலா இருக்கணும். உங்களோட ப்ரொஃபைல் இதுக்கு டெமோ நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு எப்படி நான் டெமோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் நீட் அண்ட் கிளீனா இருக்கணும் அண்ட் சேம் டைம் குட் ப்ரொஃபைல் பிக். ஸோ இங்க உங்களோட ப்ரொஃபஷனல் பிக்ஸை நீங்க யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். நீங்க தேவையில்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதோ இல்ல நீங்க டூர் போனதோ இல்ல அன்வான்ட் போட்டோஸ் வைக்காம ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வித் ப்ரொஃபஷனல் லுக்கோட இருக்கிற ப்ரொஃபைல் போட்டோ வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே கவர் பிக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கவர் பிக்ல நீங்க நார்மலா போட்டோஸ் யூஸ் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, சோ உங்க பிசினஸ் என்ன பண்ணுது, சோ அந்த மாதிரி வாட் யூ டூ அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ அண்ட் கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் மீன் அங்க நீங்க கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். பிளஸ் அங்க நீங்க மெசேஜாவோ இமெயிலாவோ நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் SEO ஆப்டிமைஸ்டு கண்டென்ட். அதாவது SEO ஆப்டிமைஸ்டு கீவேர்ட்ஸ். அதெல்லாம் கண்டென்ட் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது கீவேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்க ப்ரொஃபைல் இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் லைவ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி உங்களோட ப்ரொஃபைல் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாலோ பண்ற ஒருத்தரோட ப்ரொஃபைல் பாருங்க. ஆக்சுவலா இதுதான் பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும், கிளீன் அண்ட் நீட் அண்ட் கிளீன் லுக் இருக்கணும். ஸோ கண்டிப்பா பார்த்தா நீங்க 2 கலர்ஸ் மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் உங்க பிராண்டிங் கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரொஃபைல் ஆல்ரெடி சொன்ன நீட் அண்ட் கிளீன் பிக் இது இருக்கணும், ப்ரொஃபைல் இருக்கணும். செகண்ட் ஒன் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், குட் ப்ரொஃபைல் பிக். அதாவது உங்களோட ப்ரொஃபஷனல் லுக் உள்ள ப்ரொஃபைல் அந்த மாதிரி. ஸோ உங்க ப்ரொஃபஷனல் லுக்ல போட்டோஸ் நீங்க யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கவர் பிக். எல்லாருமே போட்டோஸ் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க அதை நீங்க மேல மென்ஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அதனால அவரோட ப்ரொஃபஷன் அவர் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, ஸோ உங்களோட பப்ளிக் நீங்க என்ன ஹெல்ப் பண்றீங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் ஓன் பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அதை நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. ஹெல்பிங் பீப்புள் பிகம் பிராண்ட்ஸ் போட்டு. ஸோ இது மாதிரி நீங்க ஷார்ட்டா உங்க பிசினஸ் பத்தி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் கீழே உங்ககிட்ட ஒரு வெப்சைட்டோ இல்ல கான்டாக்ட் உங்களோட மெயில் எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் நம்பர்ஸோ ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் லோகோ. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, நீட்டா இருக்கு. ஸோ பார்த்த உடனே அவர் ப்ரொஃபைல் பிக்கும் நீட்டா இருக்கு. பிளஸ் அவர் பேக்ரவுண்ட் கவர் அவர் என்ன பண்ணா சொல்லி கிளீனா டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஸோ அது கால் டு ஆக்ஷன். ஸோ கால் டு ஆக்ஷன் எதாவது மென்ஷன் பண்ணா இங்க கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பட்டன் எனேபிள் பண்ணிருக்காரு. பிளஸ் விசிட் மை வெப்சைட் ஒரு இது இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்களும் ஒரு மெசேஜ் எனேபிள் பண்ணுங்க. உங்ககிட்ட வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுங்க. அண்ட் சேம் டைம் கவர் பேஜ்லயும் உங்களோட வெப்சைட்டையோ உங்களோட கான்டாக்டர்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் பார்த்த உடனே கண்டிப்பா கால் பண்ண வாய்ப்பு இருந்தால் டைரக்டா உங்களுக்கு காலே பண்ணுவாங்க. அது லாஸ்ட் என்ன போட்டிருக்கோம், SEO ஆப்டிமைஸ் கீவேர்ட்ஸ். ஸோ எப்படி கூகுளுக்கு எப்படி கீவேர்ட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி லிங்க்டினும் கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதுவே நீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஜஸ்ட் ஹேஷ்டாக்ஸ் சம்திங் எல்ஸ் வேற ஏதோ ஃபீட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அங்க வேற மாதிரி ஒர்க் ஆகும். இது பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ்ட் ஆப்டிமைஸ்ட் பிளாட்ஃபார்ம்னால இங்க கீவேர்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்ட்ஸ், அதாவது மக்கள் உங்களை எப்படிலாம் சர்ச் பண்றாங்க, அது மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தீங்களோ அது எப்படி உங்களை சர்ச் பண்றாங்க அதை கிளீனா மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பாத்தீங்கன்னா அவரோட நேம் மென்ஷன் பண்ணிருக்காரு. அது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவரோட நேம் பக்கத்திலேயே உங்களோட கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ண அது கீழே பாத்தீங்கன்னா உங்க கீவேர்ட்ஸ் இங்கதான் நீங்க மென்ஷன் பண்ணும்.
ஸோ நீங்க ஃபவுண்டர் ஆஃப் சிஓ உங்க கம்பெனி நேம் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பர்சனல் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, உங்களோட பிராண்டிங், உங்களோட மக்கள் உங்களை எப்படிலாம் சர்ச் பண்றாங்க அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்க இங்க ஆட் பண்ணுங்க. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸோ பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்க, ஸோ உங்களோட கண்டென்ட் அல்லது உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் என்னன்னு சொல்லி கிளீனா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பேசிருக்கோம், எஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன். இது மட்டும் நீங்க முடிச்சாவே கிட்டத்தட்ட 50% ஒர்க் வந்து லிங்க்டின்ல உங்களுக்கு முடிச்சு. ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க வந்து நீட் அண்ட் கிளீன் ப்ரொஃபைல், குட் ப்ரொஃபைல் பிக் அண்ட் கவர் பிக் வித் வாட் யூ டூ பிளஸ் கால் டு ஆக்ஷன் அண்ட் எஸ்இஓ ஆப்டிமைஸ் கீவேர்ட்ஸ். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. உங்களோட ப்ரொஃபைல் வந்து நீட்டா வச்சுக்க வேண்டியது. செகண்ட் வந்து கண்டென்ட். ஸோ கண்டென்ட் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கண்டென்ட்ல வந்து நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் நீங்க டெவலப் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க எந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மினிமம் வந்து ஒரு 10 days ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் வந்து விட்டுட்டு போயிட்டே இருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் எதுவுமே வராது. மினிமம் ஒரு 3 month நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். பிகாஸ் இந்த த்ரீ மந்த் வந்து நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்க, என்ன வேல்யூ ஆட் பண்றீங்க, இது மூலம் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லீட் ஜெனரேட் பண்ண முடியும். ஒரு B2B பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க விடாம இந்த லிங்க்டின் யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் உங்க B2B பிசினஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பீப்புள்ஸ் வந்து எங்க இருப்பாங்க, லிங்க்டின்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு B2B பிசினஸ் ஓனர் இருந்தா கண்டிப்பா கண்டென்ட் டெவலப் பண்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மிஸ் பண்ணாம கண்டென்ட் டெவலப் பண்ணிட்டே இருக்கேன். அதர்வைஸ் மத்த B2C பிசினஸ் ஓனர்ஸ் இல்ல நீங்க நார்மலா வந்து ஒரு இன்ஃபுளுசரா இருந்தீங்கன்னா சரி, ஸோ நீங்க வந்து கண்டென்ட் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. வித் வித் வேல்யூவோட ப்ரொவைட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து அந்த கன்சிஸ்டன்ட் நீங்க போற கண்டென்ட் கரெக்டா உங்க டார்கெட் ஆடியன்ஸ் பேஸ் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பிகாஸ் அங்க நம்மளால லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்க போற கண்டென்ட் வந்து டார்கெட் பேஸ்ட் இருக்கணும். அது வந்து உங்களோட நீங்க போடுற போஸ்டோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் பேஸ் பண்ணி உங்க சர்வீஸ் பேஸ் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க. அது வந்து மேக்ஸிமம் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இல்ல வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்றீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னால மக்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது வாங்குறதுனால மத்தவங்க என்ன பண்றாங்க, நீங்க என்ன அதோட பெஸ்டா பண்றீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூ ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த மாதிரி ப்ராடக்டோ சர்வீஸோ டெவலப் பண்ணலாம். அடுத்து ப்ராப்ளம் சால்விங். சில பேர் வந்து டேரக்டா வந்து நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க, அதுக்கு வந்து எப்படின்னா நீங்க என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, யாருக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, எப்படி சால்வ் பண்றீங்க, ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸா இருந்தீங்கன்னா ஸோ நீங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, அப்புறம் யாருக்கு நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, எப்படி நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, அதுதான் மென்ஷன் பண்ணுங்க. ப்ராப்ளம் யூ சால்வ், whom யூ சால்வ், அப்புறம் how யூ சால்வ். ஸோ இந்த மாதிரி நீங்க பிசினஸ் கண்டென்ட் வந்து இப்படிதான் நீங்க டெவலப் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து பாசிட்டிவ் ஸ்டோரிஸ். நான் பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் எதை மென்ஷன் பண்ணா உங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸ், நீங்க அவார்டு வாங்கலாம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மக்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் கண்டென்ட் நீங்க ரெகுலர் இன்டர்வல்ஸா நீங்க யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச் கிடைக்கும். பிகாஸ் நீங்க வந்த நீங்க எப்படி உங்களோட க்ரோத் ஸ்டேஜை வந்து மக்களுக்கு நீங்க எப்படிலாம் சொல்லலாம், அந்த மாதிரி நீங்க விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா பாசிட்டிவ் ஸ்டோரியில ஆட் பண்ணலாம். ஸோ வீக்லி 1 or 2 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டோரிஸோ இல்ல மக்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டோ நீங்க கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரீச் இருக்கும். பிகாஸ் சில பேர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பட் உங்களோட பாசிட்டிவ் ஸ்டோரிஸோ உங்களோட பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங் கண்டென்ட்டோ ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து இப்ப பிசினஸா கன்வெர்ட் ஆகணும், ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணுங்க. முக்கியமான ஆட் வேல்யூ. இதை வந்து நான் எதில் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க உங்களோட அபோட் செக்ஷன் நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும் உங்களோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அபோட் செக்ஷன் எடுத்து பார்க்கலாமா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவரோட அபோட் செக்ஷன், ஸோ இவர் என்ன பண்றாரு பிளஸ் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் பேஸ், அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, அவர் என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவார் நம்ம கிட்ட, அதை பத்தி அவர் மென்ஷன் பண்ண. இதே மாதிரி தான் நீங்களும் உங்க அபோட் செக்ஷன்ல உங்க பிசினஸ் பத்தி ஒரு 2-3 லைன் போட்டுட்டு பிளஸ் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஸோ நீங்க எதெல்லாம் ஷேர் பண்ண போறீங்க, ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், ஸோ நீங்க என்னெல்லாம் ஷேர் பண்ண போறீங்க லிங்க்டின்ல, அதையும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ பிளஸ் வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கா. ஸோ நீங்களும் உங்களோட விஷயம் நீங்க கால் டு ஆக்ஷன் கொடுத்தா உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கால் டு ஆக்ஷன் தான். ஸோ அபவுட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மென்ஷன் பண்ண பாத்தீங்கன்னா, ஸோ உங்க பிசினஸ் பத்தி 2-3 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ நீங்க என்ன மாதிரி பீப்புளுக்கு வேல்யூ ஆட் பண்ண போறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி சில சில இன்ஸ்லாம் கொடுத்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அபவுட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிசினஸ் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபியை நீங்க டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் கால் டு ஆக்ஷன் உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹேஷ்டேக்ஸ் டாக் அபவுட்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இங்க வந்து நீங்க எதை பத்தி பேச போறீங்க, உங்களோட பிசினஸை பத்தி பேச போறீங்களா, இல்ல இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பேச போறீங்களா, இல்ல வந்து உங்க ப்ராடக்ட்டோ இல்ல உங்க சர்வீஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ண போறீங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கண்டென்ட் டெவலப் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து கரெக்டா வந்து
நீங்க எதை பத்தி பேச போறீங்களோ அதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன கொடுத்துருக்காரு, டாக்ஸ் அபவுட் இவர் என்ன மாதிரிலாம் விஷயத்த அங்க கண்டென்ட்டா ஷேர் பண்றாருன்னா, ஸ்டார்ட் அப் பத்தி டெவலப் பண்றாரு, மார்க்கெட்டிங் பத்தி சொல்றாரு, லிங்க்டின் growth பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, பிளஸ் என்டர்பிரினர்ஷிப்ஸ்னா என்ன, பர்சனல் பிராண்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயத்த அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. ஸோ அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு நீங்க என்ன மாதிரி விஷயத்த பேச போறீங்க அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஹேஷ்டேக்ஸ்ல மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நீங்க என்ன பேச போறீங்க அதுதான் முக்கியம். அது அபவுட் செக்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து உங்களோட பிசினஸ் பிளஸ் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஹாபி, ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன பேச போறீங்க அதையும் நீங்க ஆட் பண்ணலாம். இதுதான் கைஸ் ஒரு ப்ரொஃபைல வந்து ஒரு பி பிசினஸ் ஓனராலும் சரி இல்ல பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல வந்து இப்படிதான் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணணும், எப்படி வந்து ப்ரொஃபைல் டெவலப் பண்ணணும், அண்ட் சேம் டைம் என்ன மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க இவரோட கண்டென்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க. இவரோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார் அவுட் டு பில்ட் டிஜிட்டல் அசெட் அக்ராஸ் தி பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது எப்படி பில்ட் பண்ணணும், ஸோ இவரோட கண்டென்ட்ல பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவரோட இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே நீங்க வந்து இங்க வீடியோஸ் ஷேர் பண்றதோ இல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணா நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பாக்குறவங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ் நெட்வொர்க். ஸோ நீங்க இந்த ஷேர் பண்ற கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிள் கண்டென்ட். ஸோ அதனால நீங்க இங்க யூஸ் பண்ண போற கண்டென்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ப்ரொஃபைல் நீங்க எல்லாமே யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஆக்சுவலா. ஸோ அப்பதான் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்போ தெரியும். ஸோ பில்டிங் சம்திங் ஃபார் ஸ்கிராச் டேக்ஸ் அ டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் கிரிட். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்க்கு என்ன மாதிரி கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ற கண்டென்ட்டோட மெத்தட் பாருங்க. ஸோ கண்டென்ட் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு, பட் யூஸ் பண்ணது அவரோட போட்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு கண்டென்ட்டை நீங்க டெவலப் பண்ணி அந்த கண்டென்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க வீடியோ ஷேர் பண்றது, நீங்க யூடியூப்ல பேசுற மாதிரி இங்க பேசி போறது அந்த மாதிரிலாம் நீங்க இங்க ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ப்ரொஃபஷனலா உங்களோட வேல்யூவை கண்டென்ட்ல டிஸ்பிளே பண்ணுங்க. பிளஸ் வந்து ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் போஸ்டோ இல்ல உங்க பிசினஸ் ஓரியன்டட் போஸ்டோ இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல உங்க டீம், நான் ஆல்ரெடி சொன்ன பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அங்க வந்து உங்களோட சக்சஸ் ஸ்டோரி, உங்களோட டீமோட சக்சஸ் ஸ்டோரி, நீங்க என்ன இப்போ அச்சீவ் பண்ணீங்க அதை பத்தி நீங்க பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க எப்படி வந்து லிங்க்டின்ல ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு ப்ரொஃபைல செட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாவது இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.